ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா. என்ன அப்படின்னா ரொம்ப பேசியிருந்தீங்க. இல்லை எந்த வீடியோ பார்த்தாலுமே நடிப்பு வாயில் இருக்கிறத தடை அது இதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் தான் நான் பார்த்தேன். ஏன் நேற்று நான் ரிப்ளை கொடுக்கலன்னா எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. அதனால் என்றைக்குமே அப்படி தான் இருக்குது. இருந்தாலுமே சரி ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் ரொம்ப தப்பாயிருமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரிப்ளை பண்ணுறேன். இந்த சண்டை ஏன் வந்துச்சுன்னா நான் தாலி போடாமல் இருக்கிறது தான். தாலி போடலை, ஏன் தாலி போடாமல் இருக்க, யாரையாச்சும் வச்சு நினச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி பேச்சு. அதுக்கப்புறம் அதனால் சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸுக்கெலாம் கால் பண்ணது உண்மைதாங்க. அது என் ஃப்ரெண்டு இல்லை, என் ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் அடுத்தவங்கள போலீஸ் மாதிரி பேசி மிரட்டுற மாதிரி ஆள் அவங்க கிடையாது, சரியா? அதனால் அவங்கள தேவையில்லாமல் இதுக்குள்ளே இழுக்காதீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கே கஷ்டமாக இருக்கும்போது அவங்க என்னோடய வீடியோ பார்ப்பாங்க, சரியா? என்னோடய வீடியோ அவங்க பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்லி வச்சுருக்கீங்க கமெண்ட்டில் அவங்க அப்படின்னு. அவங்களுக்கு அதுதான் வேலையா? போலீஸ் மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறது. நீங்களே சொல்லுங்களேன், எனக்கு தெரியல. ஏன் தான் நீங்கள் இப்படி இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் சொல்கிறீங்க தாலியை போடாமல் இருக்கா நீலாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. தாலி போட்டால் தான் மனைவியா? சொல்லுங்கள், தாலி போட்டால் தான் மனைவியாக முடியுமோ? நான் அவருக்கு சாட்ச ஒரு குழந்தை பொறுத்து வச்சுருக்கேங்க, அதே சொல்லும், சரியா? அதனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நான் போடுவேன், அதான் மங்களகரமானது கூட. நான் போடுவேன். தாலி வேண்டாம், காசு மட்டும் வேணும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. நான் எங்கேயுமே நான் சொல்லலை. தாலி போட்டால் தான் மனைவியா? சொல்லுங்கள், தாலி போட்டால் தான் மனைவியா? எனக்கு தெரியல. அதனால் யாரும் யாரையும் தப்பாக பேசாதீங்க. ஆனால் சண்டை வந்தது என்னமோ உண்மை தான். நாங்கள் நடிக்க தேவையில்லை, எங்களுக்கு நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ என் கூட இல்லை, இந்த பிள்ளை சேட்டை பண்ணிகிட்ருக்கு பாப்பா. இப்போ உளுந்து வாரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு நடந்துகிட்டே பேசிகிட்ருக்கேன். இதையும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க, சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுலையும் எப்படியும் அப்படி தான் பேச போகிறீங்க. பேசாதீங்கன்னா நீங்கள் பேசாமையா இருக்க போகிறீங்க? உங்களை அடக்க முடியுமா? முடியாது. அப்படிங்கும்போது பேசுங்க, என்னென்ன பேசணுமோ பேசுங்க. டெலீட்டும் பண்ண போகிறதில்ல, ஹைடும் பண்ண போகிறதில்ல, ஆஃப்னையும் மாட்டேன். பேசுகிறீங்களா? அது உங்கள் குணத்தை தான் தெரிவு பண்ணுது. நீங்கள் இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு தான் தெரிவு பண்ணுது. அதனால் நான் இன்னுமே பண்ண போகிறது இஷ்டத்துக்கு பண்ணுங்கள், ஓகேவா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இனிமேல் ரிப்ளை எல்லாம் கொடுக்க போகிறதில்ல.